எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபாட்டால் வாழ்வில் வசந்தம் வீசும். அதிலும் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமைகளிலும் மாத கிருத்திகைகளிலும் சஷ்டி திதியிலும் முருகனை வழிபடுவது மிகவும் விசேஷமாகும். ஆறுமுகனை வணங்கினால் ஏற்படும் நன்மைகள் பல உண்டு. அதிலும் செவ்வாய்க்கிழமையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவது எண்ணி பார்க்காத அளவிற்கு நன்மையை பெற்றுத்தரும். செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவதனால் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். அதேபோல நிலப்பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கும். செவ்வாய்க்கு பூமிகாரகன் மங்களகாரகன் என்ற பெயர்கள் உண்டு. எனவே செவ்வாய்க்கிழமை அன்று வெற்றிலை தீபம் ஏற்று முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டால் பூமி தொடர்பான விஷயங்கள் சுலபமாக நடைபெறும். நிலம் வாங்குவது விற்பதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும். அதேபோல் புது வீடு வாங்குவது, இருக்கும் இடத்தை விற்றுவிட்டு புதிதாக வாங்குவது, இருக்கும் இடத்தில் புது வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கும் மகத்துவம் இந்த வெற்றிலை தீபத்திற்கு உண்டு. முருகப்பெருமானின் படம் அல்லது விக்கிரகம் இருந்தால் அதனை சுத்தப்படுத்தி மலர்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். வழக்கம் போல விளக்கேற்றுவதைப் போல விளக்கேற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பூஜையை கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையில் செய்யலாம் என்பதால் அதற்கு ஏற்றால் போல முருகனின் படத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். காம்புடன் கூடிய வெற்றிலை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெற்றிலைகள் அழுக்காகவோ கிழிந்ததாகவோ இருக்கக்கூடாது. நன்றாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பன்னீரால் சுத்தம் செய்வது மிகவும் சிறப்பு. வெற்றிலையில் உள்ள காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு வெற்றிலையின் நுனியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும். ஒரு தாம்பூலத்தில் 6 வெற்றிலைகளையும் வட்ட வடிவில் வைக்க வேண்டும். அதாவது நுனி வெளியே இருக்கும்படியே வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் நடுவில் மஞ்சள் குங்குமம் வைத்து அகல் விளக்கினை வைக்க வேண்டும். 6 வெற்றிலையின் காம்புகளையும் கிள்ளி அந்த அகல் விளக்கினுள் போட்டு அதனுள் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி வெற்றிலை தீபம் ஏற்றி இறைவனை வழிபடலாம். இவ்வாறு 9 வாரங்கள் தொடர்ச்சியாக செய்து வர நீங்கள் எந்த விஷயத்திற்கு வேண்டி தீபமேற்றினீர்களோ அது 9 வாரம் முடிவதற்குள் நிச்சயம் நடந்தே தீரும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையான காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும், அதையும் விட்டீர்கள் என்றால் பகல் 1 மணியிலிருந்து 2 மணி வரையிலும் அல்லது இரவு 8 மணி முதல் 9 மணி வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.